நமக்கு இந்த உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான்ங்கிற சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் லேண்ட்லாக் கண்ட்ரீஸ், அதுக்கெல்லாம் சமுத்திரத்தின் வழியாக வழி கிடையாது. அந்த உஸ்பெகிஸ்தான் பாமீர் மவுண்டன்ஸ் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மேரு பர்வதம்னு சொல்லக்கூடிய இடம் அந்த பாமீர் மவுண்டன்ஸ்ல தான் இருக்குன்னு ஓரளவுக்கு நம்பிக்கை உண்டு. அந்த பாமீர் மவுண்டன்ஸ்க்கு அப்புறத்துல உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு. உஸ்பெகிஸ்தான்ல பெரூனி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த பெரூனியை சார்ந்த ஒருவர், அவருக்கு அல் பெரூனின்னு பேரு. அல்லுனா மொழியில த புக், த எலிபென்ட் சொல்ற மாதிரி, இது டெபினிட் ஆர்டிகிள். அந்த அல்பரூனிங்கிறவர், அவர் கிட்டத்தட்ட ஒரு 10வது நூற்றாண்டு 11வது நூற்றாண்டு அப்படின்னா கிறிஸ்துவ மதமும் வந்து விட்டது, பாரத தேசத்துக்குள்ள வந்துதான் தெரியல, இருந்தது. இஸ்லாம் மதமும் இருந்தது. ஏன்னா அப்போ கோரி கஸ்னியுடைய படையெடுப்புல அந்த காலகட்டத்துல இருந்தது. அந்த அல்பரூனிங்கிறவர் உஸ்பெகிஸ்தான் அந்த சிந்து நதியை மறுபடியும் கடந்து, இப்ப பாருங்க, யாரா இருந்தாலும் சீன தேசத்திலேன்னு வந்தாலும் அவர் சிந்து நதியை கடக்கிறார், உஸ்பெகிஸ்தான்ல வந்தாலும் கடக்கிறார். அவர் வந்து வெகு காலம் பாரத தேசத்தில் வாழ்ந்து அவர் அப்போது கடைபிடித்து வந்த இஸ்லாம் மதம், அப்போ ஓரளவுக்கு இஸ்லாம கடைபிடிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப அந்த இஸ்லாம் மதத்துக்கும் ஹிந்து மதத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த மதத்துக்கும், இந்த மதம்னு சொல்றேனே என்ன வித்தியாசம்னு காண்பிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு அவர் பெயர் வைத்தார் தாரீக் அல் ஹிந்த் அப்படின்னு புஸ்தகம் வச்சார். தாரீக், த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியாங்கிறத தாரீக் அல் ஹிந்த். சோ இந்த ஜியோகிராபியை குறிப்பிடும் போது ஹிந்த் அப்படின்னு குறிப்பிட்டார் அல்பெரூனி. இது 3வது ஒரு அடையாளம்.